Hello guys, this is Prime. So welcome to the video. So this is my first moto vlog. Actually நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு ஹைவேல இருக்கிறோம். இப்போ நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம சிட்டி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வச்சுட்டாங்க ஒரு ஃபுல் டே சாஃப்ட்வேர் விஷயம்னால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பைக் டெலிவரி எப்போ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி எப்போ டெலிவரி பண்ணோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months மேலே ஆயிடுச்சு. இப்போ 2025 பர்ன் ஆகி ஒரு 5 days ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து January 5. இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரில. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் ரெடி பண்ணிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு அப்படி நம்மளை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ், அதாவது அப்டேட்ஸ், அப்புறம் மோட்டோ விளாக் நான் என்னென்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் நம்ம ஃபைனலாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஆக்சுவலாக வந்து என்ன டிலே ஆச்சுன்னா லாட் ஆஃப் ப்ராப்ளம் அப்பியர் ஆச்சு. கேமரா இதிலேருந்து அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஆல்மோஸ்ட் இது வந்து என்னோட பார்த்தோன்னா ஒரு 4வது ஷூட்டுன்னு சொல்லலாம். நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தோன்னா 4வது வீடியோ. ஆனால் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக போட போகிறேன். இந்த 2-3 வீடியோ வந்து ஃபெயிலியராக போயிடுச்சு. ஸோ ஓகே, ஏன்னா ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா கண்டென்ட் கரெக்டாக இல்லை, இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி சரியில்லை, நைட் டைமாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் அக்யூர் ஆகி அது டிலே ஆகிட்டே இருந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணி டிலே ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா AGF அருள்னு இருக்கும். அது வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போது ப்ரைம் அரைஸ் அப்படின்னு நம்ம சேனல் நேம் வைக்க போகிறோம். ஐ திங்க் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ப்ரைம் அரைஸ் அப்படிங்கிற சேனல் நேம் இருக்கும். அது என்ன மீனிங்னா, ப்ரைம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இட்ஸ் அ பெஸ்ட் வெர்ஷன், ஒரு முதன்மை சொல்லலாம். ஒரு ப்ரைம் அப்படிங்கிறது ஒருத்தரோட பெஸ்ட்டு வெர்ஷன் சொல்லலாம், யூனிக்னு சொல்லலாம். அதுக்கு வந்து என்னென்னா மெயின் வந்து யூனிக்காக இருப்பாங்க ப்ரைமுங்கிறது. ரெண்டாவது வந்து அவங்களோட பெஸ்ட்டு வெர்ஷன், ஒரு எக்ஸ்டென்ஷன், உச்சகட்டத்துக்கு அவங்களோட எக்ஸ்டென்ஷன், ரெண்டை தாண்டி பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்களால பண்ண முடியாத எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து நம்ம ப்ரைம்னு சொல்லலாம். ஸோ அரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுறது மீன்ஸ் சம்மனிங் பண்ணுறது. அரைஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகுறது அப்படி சொல்லலாம். இல்லை நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு வந்து ஆர்டர் தருன்னு சொல்லலாம். அரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சம்மனிங்னு சொல்லுவோம். ப்ரைம் அரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனை கொண்டு வாங்க. தட் இஸ் த மெயின் மோட்டோ. நம்மளோட சேனல் நேமே பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரைம் அரைஸ்னு வச்சாச்சு. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் பார்த்தோன்னா உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனை கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் உங்களோட லைஃப்பில் க்ரோ ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நானும் அதை ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட பெஸ்ட் வெர்ஷன் எப்படின்னா, நமக்குள்ள ஒரு பழைய காலத்தில் என்ன இருந்திருப்பால ஒருத்தன், வாட் எவர் ஹேப்பன்ஸ் நினச்சதை கரெக்டாக பண்ணிடணும். எந்த ஒரு லேகும் இல்லாமல், எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல், தப்போ ரைட்டோ நம்ம தோணுதா கரெக்டாக பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். ரிசல்ட்டை பற்றி ஒரே பண்ணவே கூடாது. இவங்க அப்படி பேசுவாங்க, இல்லை இது அப்படி ஆகும், இல்லை நம்மளால் பண்ண முடியுமா, இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடவே கூடாது. ஸோ அதனால் வந்து நம்மளோட பழைய கம்பேக் கொடுக்கணும். இல்லை உங்களால் பழைய வருஷம் நீங்கள் இல்லைன்னா உங்களோட அந்த உள் மனசில் ஒன்று தோணுமில்ல, இது நம்ம பண்ணியே ஆகணும், விட்டுறக்கூடாது. ஆனால் சம்டைம்ஸ் நம்மளோட கனவுகளை பார்த்தோன்னா நம்ம சில காரணத்துக்காக பார்த்தோன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருப்போம், இல்லை மறந்துருப்போம், வேறு ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அப்படியே பழக்கி அந்த பழைய கனவுகளை வந்து நம்ம தொலைச்சிருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல நமக்குள்ளே வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும், இது நீ பண்ணாமல் போயிட்ட, நீ எதுக்கு இருக்க, என்னோடய பழைய விஷயம் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கும்ல, இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது, அதை கண்டிப்பாக பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே வந்து எதுவும் கரெக்டும் இல்லை, தப்பும் இல்லை. உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கரெக்ட், அவ்வளோதான். அட் சேம் டைம் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்குன்னு உங்களை வந்து எல்லாமே கெட்டவனா மாறுங்க, கெட்டது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம பூமியில் வாழ்கிறோம்னா நம்மளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு மணி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு கார் மேலே, சில பேருக்கு பைக் மேலே, சில பேர்த்துக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சம்திங் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் என்னென்னு ஃபைன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்படியே நம்மளால் வந்து ட்ரீம் கண்டுக்கிட்டே
என்னால் பண்ண முடியல அப்படின்ட்டு மட்டும் இருக்காதீங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒர்க் அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏன்னா நீங்கள் திங்கிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம். என்னால் அதை பண்ண முடியும், பர்ஃபெக்டாக திங்கிங்கில் எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம். ஆனால் அது எதுக்குமே ஈக்குவல் ஆகாது. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு சின்ன ஒரு ஒர்க் ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த திங்கிங் லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல் ஃபோக்கஸாக இறங்கி வேலை செய்யுங்க. இப்போ இல்லைனாலும் எப்போயோ ஒரு டைம் உங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு பே பண்ணும், ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இங்கே யாருமே பார்த்தோன்னா எடுத்தோன்னே வந்து பெரிய மல்டி பில்லியனராக யாருமே வரல. அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வரதுக்கு காரணமே அவங்க சின்ன லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது விடாமுயற்சியோட எல்லாமே பண்ணினாங்க. ஸோ இப்போ இருக்கிற மல்டி மில்லியனியர்ஸ் அண்ட் பில்லியனியர்ஸ் ரோல் மாடல்ஸ் எல்லாமே அதெல்லாம் பண்ணனால தான் இப்போ அவங்க ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் லைஃப் வந்து அப்படியே நார்மலாக எந்த ஒரு ஷேப்பும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேத்தை வந்து சூஸ் பண்ணுறக்கூடிய நிலைமை வரும். ஏன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு இடத்துல வரும். இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பேத் சூஸ் பண்ணுறதா இல்லை இந்த பக்கம் பேத் சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிற்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, நம்ம ஜாலியாக இருக்கலாமே அப்படிங்கிறது வேறு, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நம்ம ஜாலியாக இருக்கலாமே அப்படிங்கிறது வேறு. எல்லாம் இருந்தாலும் சரி எதுவும் இல்லாட்டியும் சரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டே பை டேவில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப் இட்ஸ் ஒன் டைம்ங்கிறது போயிட்டே தான் இருக்கும், யாருக்கும் நிற்காது. ஸோ அதனால் வந்து எது எப்படி வேணால் மாறலாம், மேலே இருக்கிறவங்க கீழே வரலாம், கீழே இருக்கிற மேலே வரலாம். ஸோ அதனால் வந்து ஃபுல் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுங்க. நம்மளை பார்த்தோன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்தோன்னா அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்னா, என் நேம் பார்த்தோன்னா அருள்குமார். ஸோ ஏஜ் 23 ஆகுது. ஐ மீன் 22 கம்ப்ளீட் ஆகி 23, அந்த ஏஜ் 23 ஆகுது. ஸோ என்னோடய சிட்டி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சிட்டி. நான் டிகிரி வந்து இன்ஜினியரிங் பண்ணிக்கிறேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே தான் நான் டிகிரி பண்ணேன். 2023 பாஸ் அவுட் பண்ணேன். 1 இயராக பார்த்தோன்னா நிறைய ஜாப் பண்ணேன், பட் எதுவும் சூட் ஆகலை. இப்போ வந்து நாமக்கல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கு. பட் ஆனால் இதுவும் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா நான் வந்து 2024 மேலே ஜாயின் பண்ணேன். மேலே ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து பைக் எடுக்கணும் தீபாவளிக்கு அப்படின்ட்டு எய்ம் பண்ணேன். 6 மந்த்தில் நான் வந்து பைக் எடுத்தாகணும், நம்மளுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு பைக் எடுத்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா என்னோடய கரியர் மூவ்மெண்ட் இருக்குது. கரியருக்கு ஏதாச்சும் பண்ணணும் லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒவ்வொருக்கிட்டையும் நம்மளால் வந்து எல்லா பக்கமும் கடைசி வரைக்கும் நம்மளால ஜாப்லேயே இருக்க முடியாது. ஸோ லைஃப் மேலே கொண்டு போகிறதுக்கு அடுத்த பிளான் பண்ணிட்டு லைஃப்பில் வந்து கரியருக்கான ஒரு பிளான் போட்டேன். அடுத்த 6 மந்த்தில் அதை பண்ணியே ஆகணும். ஸோ என்ன பிளான்னா பெங்களூர் போகிறது. ஸோ சம் ட்ரைனிங் இருக்குது, நான் படித்த டிகிரிக்கான ட்ரைனிங் எனக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எதாவது ப்ராஜெக்ட் பண்ணி நாங்கள் போய்ட்டு திரும்பி ட்ரைனிங் எடுத்து நான் வந்து மொத்தவெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு ஆக்சுவலாக லைஃபுக்கான கரியர் அந்த பேத்தை சூஸ் பண்ணி அதில் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா 6 ஃபிகர் இன்கம், அதுக்கு என்னென்ன தேவையோ லைஃப்பில் என்னென்ன க்ரோ பண்ண முடியுமோ எல்லாமே பர்சனல்லேருந்து ஜிம்மில் இருந்து எல்லாமே ஒரு ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படிங்கிற என்னோட எய்மாக இருக்குது. ஸோ ட்ரீம் நிறைய இருக்குது கைஸ். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பெனி வைக்கணும், நிறையவே ட்ரீம் இருக்குது. பட் ஆனால் என்ன ட்ரீம்னு எக்ஸாக்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நம்மளோட ட்ரீமை வந்து யாரும் காப்பி அடிச்சிடக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன், இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கேன். 2024 நிறையவே நடந்துருச்சு. பண்ணலான்ட்டு நிறையவே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த ஆல்சோ பார்த்தோன்னா இது பண்ணால் ரிசல்ட் இப்படி வருமா அப்படிங்கிற திங்கிங்லேயே பாதி நாள் போயிடுச்சு. இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது லாட் ஆஃப் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் மூலயமா நமக்கு திங்கிங் இருக்கும். பட் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இது பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும், இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நம்ம வந்து எல்லாமே ட்ராப் அவுட் பண்ணிடுவோம். அந்த திங்கிங்லேயே டேஸ் போயிடும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த 2025 அப்படி கிடையாது. திஸ் இஸ் மை பெஸ்ட் இயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் நிறையவே பிளான்லாம் பண்ணியாச்சு. பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக போச்சுன்னா எல்லாமே இட்ஸ் ஈஸி. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான என்னோடய ட்ரீமை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக இறங்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா
சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஃப் அருள் வந்து இப்போ ப்ரைம் அரைஸ் அப்படின்னு மாற்றினதுக்கு ரீசனே வேறு. ஏன்னா அந்த ஏஜிஎஃப் அருள் அப்படிங்கிறத பார்த்தோன்னா வேற ஒருத்தர் அவனுக்கான ஒரு கரியர் லைஃப் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் அவனுக்கு தனியாக இருக்குது. அவன் மூலிமா நீங்கள் வந்து நிறையா இன்னமும் பர்சனலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி நிறைய க்ரோ ஆவீங்க. அவன் ஒரு 3 months கழித்து வருவான். இப்போ இருக்க இந்த ப்ரைம் அரைஸ் அருள் ஸோ மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த அருள் வரும்போது ஏஜிஎஃப் அப்படிங்கிற ஒருத்தர் வரும்போது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக உங்கள் லைஃப்பில் வந்து மேலே வரதுக்கு எல்லாமே சொல்லுவான். ஏன் வந்து டிலே ஆகும்னா பர்சனலாக நான் வந்து க்ரோ ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஒன்று சொல்ல வரோமா நம்மளுக்கு அதை பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ரூவனாக இருக்கும். ப்ரூவனாக நம்ம ஒன்று சொல்லும்போது மட்டும்தான் மற்றவங்க அதை பிலீவ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டைம் தேவைப்படுது. அந்த டைம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஏஜிஎஃப் உள்ள கம்பேக் கொடுப்போம். இப்போதைக்கு மோட்டோ விலைக்கு மூலிமா நம்ம டச்லேயே இருப்போம். ப்ரைம் அரைஸ் அப்படிங்கிற ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் அரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வெர்ஷனை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்படியே இருந்து எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்க? கமான் ஜீரப் கைஸ், கமான். உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போகாது. கண்டிப்பாக இறங்கி பண்ணுங்கள். உங்களோட ப்ரைம் வெர்ஷனை கொண்டு வாங்க. ஏன்னா ப்ரைமுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் ப்ரைம் தான். எனக்கு என்னென்னா மோட்டோ விளையாட்டுலேயே பார்த்தோன்னா சில பேர் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க. சில பேர் என்டர்டைன்மெண்ட், சில பேர் பார்த்தோன்னா ஒரு ஸ்வாகோட ஒரு மாஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுக்கிட்டு வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தோன்னா பைக் ரிவ்யூ லாட் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் மோட்டோ விளாக் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா பைக் கண்டென்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களை வந்து பெஸ்ட் வெர்ஷனாக கொண்டு வரணும், ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சேனல் மோட்டோ. ஏன்னா நான் என்னோடய வீடியோ பார்த்தோன்னா நான் மட்டும் செல்ஃப் ப்ரூவ் ஆனால் மட்டும் போகாது. நீங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்த்துட்டு ஓகே நம்ம லைஃப்பில் அடுத்து மேலே போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளேயே வரணும். அந்த தாட் நான் கண்டிப்பாக வர வைப்பேன். என்னால் வர வைக்க முடியும் கைஸ். ஸோ பிலீவ் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதுக்காக நடக்கும். ஆக்சுவலாக கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்டெடியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆங்கிளில் வியூ ஆகுதா இல்லை ரோடு பாதி கிளியராக தெரியுதா தெரியல. ஏன்னா கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் தான். ஏன்னா கேமரா வியூ ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் பேட்ரி டவுன், மொபைலில் சார்ஜ் ஒன்று தான் இருக்குது. வைஃபை கட் பண்ணி ப்ராப்பராக ஆங்கிள் செட் பண்ண முடியல. நான் இருந்த அளவுக்கு கேமராவை ஹெல்மெட்டோட ரொம்ப ஒட்டி இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லென்ஸ் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் பேசிட்டு இருந்த வீடியோ ரெக்கார்டு எப்படி ஆகுதுன்னு தெரில. அந்த டிஸ்பிளே அண்டு ரோடு கவர் ஆச்சான்னு தெரில. எல்லாமே கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி 1 பார்த்தீங்கன்னா நிறையவே முடிவு பிளான்லாம் பக்கவாக பண்ணிட்டேன். ஏன்னா அப்போவே பார்த்தோன்னா ஒரு ஃபியர் ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் டோல் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட திங்கிங், அந்த நம்மளோட பிளான்ஸ், நம்ம ட்ரீம் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு அல்ட்ரா லெஜண்ட், அது அல்ட்ரா எக்ஸ்டிங்ஷன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்டர்நெட் ஒரு என்னோட லிமிட், அந்த என்னோட பழைய ப்ரைம் வெர்ஷனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சில பேர் யோசிக்கலாம் அப்படி என்ன பிளான் பண்ணியிருப்பேன், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. பண்ணும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ நான் பைக் வாங்கினதே என்னோட ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். நான் நிறைய பேர் பார்த்தோன்னா இவன் பைக் வாங்குவாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் பைக் வாங்கிட்டேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாரோட லுக்கை வச்சும் யாரையும் வந்து டிசைட் பண்ணாதீங்க. தட் இஸ் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க என்ன தான் பார்க்க லுக் எப்படி இருந்தாலும், அங்கே பூராக இருந்தாலும் சரி, ரிச்சாக இருந்தாலும் சரி, பட் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க மனசுக்குள்ள அவங்க நினைக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன பிளான் இருக்குது, எப்படி வந்து லைஃப்பை மூவ் பண்ண போகிறாங்க, எல்லாமே அவங்க நினைக்கும் போது நீங்கள் நம்மளால் வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம கூட நிற்கவே முடியாது. நம்மளும் சரி அவங்களும் சரி, தே ஆர் நாட் ஈக்குவல். நீங்கள் அலோன், அவங்க அலோன், எல்லாருமே யூனிக்கான பர்சன் தான். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட எக்ஸ்டிங்ஷன் என்ன உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களோட லிமிட்டேஷன், எங்களுக்கு லிமிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மட்டும் தான் லிமிட்டு, மற்றவங்க நம்மளுக்கு லிமிட் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் லிமிட் பண்ணி உங்களால் எவ்வளோ எல்லா வரைக்கும் போய் உங்களால் ஒரு விஷயம் தேவைங்கும் போது எவ்வளோ தூரம் போவீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் லைஃப்பு தேவையான ஒன்று அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கணும். மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. ஸோ
சொல்ல வந்ததை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நான் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது கேஸ். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ மேக் பண்ண ரொம்ப டிலேவே ஆகிட்டே இருக்குது. என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 months ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெர்ஷன் வரப்போகுது. ஐ மீன் கண்டென்ட் க்ரியேஷனில் ஏஜிஎஃப் வருது அப்படிங்கிற வெர்ஷன் வரும். ஆனால் அது வரைக்கும் இந்த மோட்டோ விலாக் ப்ரைம் அரைஸ் பார்த்தோன்னா மூவ் ஆன் பண்ணிட்டுருக்கோம். மோட்டோ விலாக் ப்ளஸ் நம்மளோட பர்சனல் க்ரோத் 2 சேனல்லாம் பண்ண போகிறோம். இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து சொல்லிட்டுன்னா வந்து எனக்கு கண்டிப்பாக பண்ணணும்னு எண்ணம் வரும். ஏன்னா சொல்லாமல் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஏன்னா நம்ம வந்து பிளானில் வந்து அதெல்லாம் இருக்குது. நம்ம லைஃப்பை க்ரோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம லைஃப் க்ரோ பண்ணி நாம் சக்ஸஸ் ஆனால் மட்டும் போகாது. பார்க்குற பீப்புள் ஓரளவுக்கு க்ரோ ஆகணும். ஏன்னா வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு என்னென்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காலேஜ் படிக்கும்போது ப்ராப்பராக உங்கள்கிட்ட மணி இல்லாமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜாப் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய பேர் நிறைய ஆசை இருக்கும் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது. பண்ணோம்னா ப்ராப்பராக யார்ட்டையும் மணி இருக்காது. ஒரு ஜாப் போய் தான் நம்மளால் வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கணும், மணியும் சம்பாதிக்கணும், உங்களுக்கு பிடிச்சதையும் பண்ணணும். அப்படிங்கும்போது டிஃபிகல்ட்டி நிறையவே இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கைஸ். எவ்வளோ டிலே ஆனாலும் சரி கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் இருந்து ஒருத்தர் க்ரோ ஆனாலும் சரி, அதுலேருந்து ஒருத்தர் வந்து மேலே வந்தாலும் சரி, எனக்கு அது போதும். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருப்பேன். சரி, ஓகே. என்னை பற்றின நியூஸ் கொடுத்துட்டேன். இந்த சேனலோட மோட்டிவ் தான். ஸோ மோட்டோ விலாக் பண்ணுறோம். உங்களுக்கு லைஃப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸு நான் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா அப்படியே சும்மா இருந்துடாதீங்க. பிளான்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனை கொண்டு வாங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோன்னா நான் பார்த்தோன்னா இன்னும் சொல்ல மாட்டேன். மந்த்லி வந்து நம்ம ஒரு 4 to 5 வீடியோஸ் அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போடுவோம். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா அர்ஜென்ட் மாதிரி நம்ம அதிக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கன்னா நீங்கள் சேனலில் போய் பார்க்கும்போது ப்ராப்பராக ஒரு நீட்டாக க்ளீனாக இருக்கணும். கண்டென்ட் ரொம்ப அதிகமாக மோட்டோ விலாக் பொறுத்த வரைக்கும் அப்படியே வரிசையாக அப்படி போட்டே இருந்தீங்கன்னா என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் நிற்காது. ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டென்ட்டாக இருக்கும் நான் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும். ஏன்னா பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 30-40 வீடியோ போட்டோம்னா மோட்டோ விலாகில் ஆக்சுவலாக அது வந்து பார்த்தோன்னா வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் வந்து வியூஸை கம்மி பண்ணிடும், சப்ஸ்கிரைபர் கம்மி பண்ணிடும். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்ககிட்ட வந்து ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு கண்டென்ட்டில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி போகணும். ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் ப்ராப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். பார்க்குற ஆடியன்ஸ் அண்ட் பீப்புள் அண்ட் சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் என்னோட கோல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி 4 வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன். இதோட இன்றைக்கி வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். சேஃபாக இருங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரைடிங் கியர்ஸ் வேர் பண்ணி தான் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுறேன். எப்பவுமே ஸ்லோவாக போவாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ இட் வில் பி யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் வில் பி மோட்டோ விலாக் வீடியோவாகவும் இருக்கும். ஓகே, see you next video. Bye from Prime Arise.